மினிஸ்டர் கூட உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த ககன் வந்துட்டு பூமியை தேடுறாங்க. பூமியை காணோன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு 1 மினிட் வந்துடுன்னு சொல்லிட்டு பூமியை தேடிட்டு போகிறாங்க. ஒரு வேளை என் பொண்ணு போய் டிஸ்டர்ப் பண்ணுவானோன்ட்டு இங்கே இவர் வந்துட்டு அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் ககன் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு வராரு. பூமி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு அந்த பொண்ணு தான் வந்து பூமின்னு நினச்சிக்கிட்டெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் பார்த்தா அது பூமியில் எங்கே தான் போன அந்த பூமின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பூமி வந்துட்டு ககன் பார்த்தா எங்கேருந்து லவ் பண்ணுறியான்னு கேட்பாருன்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஒழிஞ்சிக்கிட்டே திரியிறாங்க. இங்கே ஏதோ சம்மந்தம் இல்லாமல் அவரில் வந்துட்டு பூமியை லவ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு சரி ஒரு பக்கம் பூமிக்கிட்ட பேசிட்டு போகிறாங்க. இவர் என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு ஒன்றும் புரியலேன்னு குழம்பிக்கிட்டே பூமி ஒரு பக்கம் போயிட்டுருக்குறாங்க. இப்படி மாறி மாறி போயிட்டுருக்க ஒரு ரூம்க்கு போகும்போது நட்சத்திரம் வந்துட்டு ககனை உள்ளே பிடிச்சி இழுத்துடுறாங்க. அவங்க இதுவும் மேலே தள்ளி இவங்க மேலே செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீ விடுன்னு சொல்லிட்டு ககன் சொல்ல, ஆனால் கேட்காம வேணும்னே அவங்க வந்துட்டு கன்னத்தில் முத்தம் ஒன்று கொடுத்துட்றாங்க. லிப்ஸ்டிக் மார்க் அப்படியே ஆகிடுது. இந்த பேர் உனக்கு எனக்கும் செட் ஆகுது தள்ளிப்போம் மாமா, அவங்களுக்கு என் மேலே கோவம் இருக்கும், என்ன இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த உங்கள் எதிரியோட பொண்ணு தானே, அப்படி தான் இருக்க தான் செய்யும், என்ன பண்ணுறது, போக போக எல்லாம் சரியாக போயிடும் மாமா, எல்லாத்தையும் நீங்கள் நான் மாற்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ககன் அங்கே தப்பிச்சு பூமியை தேடிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ லிப்ஸ்டிக் மார்க்கோடு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பூமியை பற்றி கேட்டுட்ருக்க உடனே எல்லோரும் கிண்டலாக சிரிச்சிட்ருக்காங்க. அது ககனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கட்டத்தில் பூமியை அந்த லிப்ஸ்டிக் மார்க்கை பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் கோவப்பட்டு வா இங்கேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் அவங்க ரூம்குள்ளே தள்ளி என்னது இது லிப்ஸ்டிக் மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை காமிச்சு கேட்க, அதுவா அந்த நட்சத்திரா தான், அவள் கொடுத்தா வாங்கிப்பீங்களா, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பீங்களா, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படி இப்படின்னு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தியா நீ என்கிட்ட கோவப்படுறதுலேயே எனக்கு தெரியுது, நீ என்னை காதலிப்பியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் அப்பப்போ அப்படியே கிட்ட பார்த்துக்கிறாங்க. ஒரு பக்கம் கரெக்டாக வந்துட்டு பூமியோட அப்பா தேடிட்டு வந்துடுறாரு, ககன் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு சத்தம் கேட்ட உடனே வந்துட்டு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு பயந்துட்டு 2 பேரும் கதவு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு ரூமில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா போன பிறகும் பூமி வந்துட்டு இவங்களை பிடிச்சிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் இப்போ என்னை தடுத்த, அவங்க அப்பா கிட்ட நான் பார்த்துருப்பேன்லன்னு சொல்லி அவர் பார்த்துருந்தாரு இந்த ரூம்குள்ளே இருக்கிறது, அவர் உங்களை என்ன பண்ணியிருப்பாரோ, என்ன ஆயிருக்கும், நான் போய் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு பூமி வந்து கோவப்பட, பார்த்தியா நீ அப்போ நான் சாகக்கூடாது இதுவாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அப்போ என் மேலே எவ்வளோ பாசம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வந்துட்டு அப்படியே சந்தோஷமாயிடுறாருங்க பூமி வெக்கப்பட்டுக்கிட்டு, நான் அவங்க அப்பா போய் எவ்வளோ நேரம் ஆகுது ஆனாலும் நீ என்கிட்டே தான் க்ளோஸாக இருக்க அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நகர்ந்து போயிடுறாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ காதலை சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீ எனக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவர் போகிறாரு. பூமி அப்படியே வைக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க வெளியே வராங்க. அவங்க மாமா வராரு. என்னமாச்சு சிரிச்சிட்டே வரேன்னு சொல்லி கேட்க, லிப்ஸ்டிக் மார்க்கோடு சுற்றிந்தானே ககன் என்ன விஷயம்னு கேட்க, அந்த நட்சத்திரம் பண்ணது தான், அது கேட்கறதுக்கு தான் கோமா போனேன், அப்புறம் சமாதானம் ஆகிட்டிங்களா, கோமாவே இருக்கியான்னு சொல்ல, உங்கள் பையன் தான் மாயக்கண்ணனாச்சு, நான் காதலிக்கிற விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு மாமான்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு சொல்லி சிரிச்சிட்ருக்குறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.